Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கை எப்படி பார்ட்டிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, சிஸ்டமோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு வெறுமனே ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே அப்போ உங்களுக்கு கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் உங்கள் சிஸ்டமோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் உங்கள் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணி திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் குரூப்பில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் உண்டு. ஸோ இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 ப்ரைமரி பார்ட்டிஷன்ஸ் இருக்குது, C, D, E அண்ட் F. ஸோ F டிரைவர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கவனித்து பாருங்கள், ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 218 GB இருக்குது. ஸோ நமக்கு 100 GBக்கு புதுசாக ஒரு பார்ட்டிஷன் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த F டிரைவர் ரைட் கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம். சரி, இப்போ தெளிவாக கவனிங்க, F டிரைவோட டோட்டல் சைஸ் என்ன, எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நமக்கு தேவைப்படுற ஸ்பேஸ் போக F டிரைவோட டோட்டல் சைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக MBயில் கொடுத்துருக்காங்க, அதாவது மெகாபைட். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1024 MB சேர்ந்தது தான் 1 GB. ஸோ அப்போ நமக்கு 100 GB வேணும் அப்படின்னா அப்போ இங்கே எவ்வளோ டைப் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சிஸ்டமோட கேல்குலேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு 1024 into 100 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே நம்ம டைப் பண்ண வேண்டிய வால்யூம் நம்பர் என்ன, 1,02,400. ஸோ ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1,02,400 நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி F டிரைவோட டோட்டல் சைஸ் 130 GB. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஷ்ரிங்க் கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஷ்ரிங்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 100 GB மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அன்அலோகேட் ஆகிடும். இப்போது இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸை நம்ம ப்ரைமரி பார்ட்டிஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம். ஸோ நியூ சிம்பிள் வால்யூம் விசார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நெக்ஸ்ட். ஸோ எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவுக்கு நாம் ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரைமரி பார்ட்டிஷன் லெட்டர் பார்த்தீங்கன்னா CDEF. ஸோ அதனால தான் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா அசைன் த ஃபாலோயிங் டிரைவ் லெட்டர் G அப்படின்னு ஏற்கனவே டிஃபால்ட்டாக அதுவே வந்திருக்கு. ஸோ என்ன Fக்கு அப்புறம் G தானே. ஸோ உங்களுக்கு வேணும்னா வேறு டிரைவ் லெட்டர் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ Gலேருந்து Z வரைக்கும் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறேன், G அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புது பார்ட்டிஷனோட ஃபார்மெட் என்ன, வால்யூம் லேபிள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொடுக்கலாம். ஸோ எப்பயும் போல் சேம் NTFS நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டமாகவே இருக்கட்டும். அண்ட் வால்யூம் லேபிள், நீங்கள் இந்த பார்ட்டிஷன் வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த நியூ வால்யூமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஓகே, சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வால்யூம் லேபிள் வேணுமோ நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஃபைனலாக ஃபினிஷ் கொடுத்து விசார்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 100 GBக்கு ஒரு புது பார்ட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கவனித்து பாருங்கள், திஸ் பிசிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 100 GBக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு புது பார்ட்டிஷன் நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு இந்த பார்ட்டிஷன் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு போங்க. ஸோ நமக்கு தேவையில்லை, இந்த 100 GB பார்ட்டிஷன் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டெலிட் வால்யூம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் டெலிட் வால்யூம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் வரும். என்ன அப்படின்னா, இந்த டிரைவில் நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணல, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எஸ் கொடுத்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த 100 GB பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட். ஸோ எதுக்குமே இதை யூஸ் ஆகலை. ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் F டிரைவோட நம்ம என்ன பண்ணலாம், இதை சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிள், F டிரைவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் வால்யூம். ஸோ போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம், ஷ்ரிங்க் வால்யூம் கொடுத்தோம். ஸோ இந்த வாட்டி எக்ஸ்டெண்ட் வால்யூம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த F டிரைவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வால்யூம் அன்அலோகேட்டடாக இருக்குது அப்படின்னா ஒரு 100 GB அன்அலோகேட்டடாக இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கொடுத்து இந்த விசார்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கவனித்து பாருங்கள், பழையபடி F டிரைவ் 231 GB. ஸோ அப்போ ஒரு புது பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டெலிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்பவே சிம்பிள். ஆனால் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.